நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று காலை தொடங்கி இதுவரை எத்தனையோ கிராமங்களுக்கு சென்று விட்டு வந்திருக்கேன். எத்தனையோ மக்களை பார்த்திருக்கின்றேன். அத்தனை ஆதரவு எனக்கு கிடைத்திருக்கின்றது. மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்கள் சேவை ஆற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இது இந்த மாதிரி கூட்டம் சேர்வது நடக்கக்கூடிய காரியம். மக்கள் சேவை ஆற்றக்கூடிய சொந்த நலம் கருதி சுயநலம் கருதி பாடுபடக்கூடியவனுக்கு இப்படி கூட்டம் கூடாது. பொது நலம் கருதி பாடுபடுவதற்கு மக்களுடைய அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டீர்கள். எனக்கு நான் உங்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி வாழ்த்து பெற்றுக் கொள்கின்றேன். தாய்மார்களே, இரட்டலைக்கு வாக்கு கேட்டு வருகின்ற எனக்கு இரட்டலை செலுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதே நேரத்தில் என்னுடைய பதவி 5 ஆண்டு கால பதவியில் மக்கள் சேவை, மக்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவரிடம் கேட்டு அறிந்து கொண்டு அந்த காரியங்களை நான் வெற்றிகரமாக செய்து முடிப்பேன். அதில் சுயநலமே இருக்காது, பொதுநலம் கருதி பாடுபடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை செய்யாத காரியங்களெல்லாம் செய்ய நினைக்கின்றேன். அது அத்தனையும் மக்களுக்கு போய் சேர வேண்டும். என்னுடைய சுயநலத்திற்கு அது எதுவுமே பயன்படாது. அந்த வகையில் உங்களுக்கு நான் நன்மையை தான் செய்வேனே தவிர எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டேன். மக்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு அரசு தருகின்ற நிதியை அப்படியே உங்களுக்கு செலவுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு தேவையான காரியங்கள் செய்து கொடுக்கப்படும். அதாவது எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என் மீது அன்பும் ஆதரவும் வைத்திருக்கின்றார். அவர் சாயல்குடிக்கு வந்து டூர் வந்திருக்கும் போது அவர் பக்கத்தில் என்னை கும்பிட்டுட்டு வர சொன்னார். நான் மக்களை பார்த்து கும்பிட்டுட்டு வந்தேன். அப்போ மக்களுடைய வருகையை பார்த்து அவர் சொன்னார், உங்களுக்கு இந்த பகுதியில் மக்கள் செல்வாக்கு அதிகம் இருக்கின்றது, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த மக்களை நான் பார்க்கும் பொழுது இந்த தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தமான தொகுதின்னு சொல்லிட்டார். அன்றைக்கு தான் அவர் சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதுக்கப்புறம் பேர் குறிப்பிட்ட பிற்பாடு அவரை போய் பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள், அது மக்களுடைய மனசில் பட்டுவிட்டது, உங்களை எம்எல்ஏ ஆக்க வேண்டும் என்று. அதனால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நமக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் சொல்லியிருக்கின்றார். எப்படி என்றால், மக்களுக்கு என்ன தேவை அதை அவரிடம் போய் சொன்னால் அவர் கண்டிப்பாக அதுக்கு நிதி ஒதுக்கி கொடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய முயற்சிகள் அத்தனையும் உங்களுடைய நலன் கருதியே இருக்கும் என்று இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை மக்கள் நலன்தான். என்னுடைய சொந்த பிள்ளைகள் நலன் இல்லை, அது நான் பார்த்துக்கிறேன். அது எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது, தொழில்துறைகள் இருக்கின்றது. ஆனால் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் மக்களுக்கே போய் சேர வேண்டும். யாருக்கும் அது தனிப்பட்ட முறை போகாது. மக்கள் நலன் கருதி ஒவ்வொரு திட்டங்களாக செய்து வர வேண்டும். முக்கியமாக முதலத்தூர் தொகுதியில் முக்கிய பாயிண்ட் என்னென்னா, குடி தண்ணீர் பற்றாக்குறை, குடி தண்ணீர் இல்லைங்கிற பேச்சு, குடி தண்ணீர் குறைவாக இருக்குதுன்ற பேச்சு நிறைய கிராமங்களில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அடிமட்டத்தில் தண்ணி நமக்கு பற்றாக்குறை. அடியில் இருக்கக்கூடிய தண்ணீர் போர் போட்டு கூட எடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு அணையிலிருந்து நீர்த்தேக்கத்திலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து இங்கே தேக்கி அதை தொட்டியிலே ஏற்றி அதன் மூலமாக அதை சுத்தப்படுத்தி பைப் மூலம் அனுப்ப வேண்டும் என்று என்னுடைய ஐடியா சொல்லுகின்றது. அதை அதிகாரிகளிடம் சொல்லி அதுக்கான வேலைகளை பார்க்க வேண்டும். முக்கியமாக முதலத்தூர் தொகுதியில்
தண்ணீர் பற்றாக்குறையை குறைக்க வேண்டும். நம்பர் 1. கிராமங்கள் அதிகம் 400 கிராமங்கள் இருக்கின்றது இந்த முதல்வர் தொகுதியில். கிராமங்களில் வந்து ரோடு வசதி இன்னும் பற்றாக்குறையாக தான் இருக்குது. பெரிய ரோடுகள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஊருக்கு உள்ளே போடக்கூடிய ரோடுகள் போடப்படவில்லை. அவைகளை போட்டு கொடுக்க சொல்லியிருக்கின்றார்கள். அதையும் போட்டு தர வேண்டும். இப்படி ஒவ்வொன்றாக பார்த்தால் மக்கள் சேவையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுத்துக்கொள்வேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கின்றேன். சட்டமன்ற உறுப்பினராக ஒரு நாள் இருந்தால் கூட அது மக்கள் சேவைக்காகவே தான் பயன்படுத்துவேன். மக்கள் நலன் கருதியே நான் பயன்படுத்துவேன். மக்களுக்காகவே இருப்பேன். இனி என்னுடைய காலகட்டங்கள் அத்தனையும் இந்த தொகுதி மக்கள் சீரும் சிறப்போடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல செல்வாக்கோடு இருக்க வேண்டும். இந்த தொகுதி வந்து சிறந்த தொகுதியாக மாற வேண்டும். நேர்மை நியாயம் தடைக்க வேண்டும் அப்படின்னு இந்த கருத்துக்களை சொல்ல வருகிறது. அதில் இந்த மக்கள் அதை நிச்சயமாக கேட்டுக்கொள்வார்கள். நான் நிச்சயம் ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவேன் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நிச்சயமாக நான் உங்களுக்கு பயன்படுத்துவேன். இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள்.